ஹாய் விவர்ஸ், நீங்கள் பார்க்குறது நாயுடு ஆந்திரா மெஸ், முத்துகிருஷ்ணன் ஸ்ட்ரீட்டு, சூளைமேடில் இருக்குது. இங்கே சாப்பிட்றதுக்கு வயிறு இருக்கணுங்க. இதில் என்ன விஷயம்னா, பருப்பு, கோங்கூரா சட்னி, சாம்பார், ரசம், மோர் குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு, இத்தனை வகை. இது தவிர 2 பொரியல், ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரி வைக்கிறாங்க. ஐயோ, இது எங்கேயுமே பார்த்தே இருக்க முடியாது. முறுக்கு மாதிரி அந்த அளவுக்கு க்ரன்ச்சியாக இருக்குது. அந்த பருப்பு, மை குட்னஸ், அந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இந்த மாதிரி ஒரு குவான்டிட்டி இருக்குது. 2வது வந்துட்டு, மக்களுக்கு யாருக்கெல்லாம் வயிறு இருக்குதோ தயவு செஞ்சு இந்த நாயுடு ஆந்திரா மெஸ்க்கு போங்க. வெறும் 100 ரூபாய்க்கு எவ்வளோ நேரம் வேணாலும் உக்காந்து பசி ஆறிட்டு வரலாம். நான் பார்த்ததில் தப்பாக நினைக்காதீங்க. 45 minutes to 1 hour ஒரு பர்சனை உக்காந்து ஒரு குழம்பா கேட்டு சாப்பிட்றாங்க. முதல்ல பருப்பு, 2வது அந்த பொடி, 3வது அந்த எண்ணெய் ஊற்றிட்டு இது பண்ணுறாங்க, 4வது ஒரு காரக்குழம்பு, 5வது சாம்பார், 6வது மீன் குழம்பு, 7வது கறி குழம்பு. அன்லிமிட்டெட் வாரி வழங்கும் பாரி வள்ளல் மாதிரிட்டு பூந்து விளையாடுறாங்க. ஒருத்தரும் 45 minutes உக்காந்துட்டு அந்த அளவுக்கு அமர சாப்பிட்றத பார்த்தா கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இந்த மாதிரி சென்னை சிட்டியில் 100 ரூபாய்க்கு இந்த அளவுக்கு அன்லிமிட்டடாக கேட்க கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஒருத்தர் ஏன் இவ்வளோ நேரம் உக்காந்துருக்குறேன்னு சொல்லி யாருமே கேட்கலங்க. நான் சாப்பிட்டு முடித்து எழுந்து வந்துட்டு அப்போ கூட ஃபோனும் கையுமா உக்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. இது தவிர என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அடிஷ்னலாக இங்கே வந்து ஃபிஷ் ஃப்ரை இருக்குது, ப்ரான் இருக்குது, ஆம்லெட் இருக்குது, பொடி மாஸ் இருக்குது. ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சிக்கன் கூட வந்து ஃப்ரை பண்ணி கூட கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து அடிஷ்னலு. ஆனால் பார்சல் 110 rupees. டேக் அவேக்கு வந்து 2 பேர் சாப்பிடலாம் போல் இருக்குது. நான் வந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்டுங்காட்டி வெறும் பருப்பு பொடி, அந்த கோங்கூரா ரசம் சாப்பிட்டே எனக்கு வயிறு நிறைஞ்சிச்சு. ஆனால் இங்கே வர மக்கள் எல்லாருமே ஆந்திரா மெஸ்ஸுக்காக வயிறை காலி போட்டுட்டு வருவாங்க போல.